பயாலஜி தான். ஒரு செல் விலங்குகள், அதுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா எல்லாம். ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? இல்லையா? ஒரு செல் விலங்கு, யூனிசெல்லுலார் அனிமல், தனியாக தான் இருப்பாங்க அவங்க. நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்றா, கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தனியாகவே அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருப்பாங்க அதெல்லாம். அமீபா இடப்பெயர்ச்சிக்கு போலிக்கால்கள், சூடோபோடியாவா போலிக்கால்கள். அதேமாதிரி யூக்ளினா இடப்பெயர்ச்சிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு. கசை இலை, தசை இலை கிடையாது, கசை இலை. கசை இலை இங்கிலீஷில் என்னம்மா? பாரமீசியம். அதேமாதிரி குறி இலைன்னு சொல்லிட்டு. கசை இலைன்னா ஒன்றும் இல்லை, இந்த இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி வால் மாதிரி இருக்கும், ஒரு மூணு இலை மாதிரி இருக்கும், முடி மாதிரி, அதில் தான் மூவ் ஆகும். குறி இலைனாக்கா இதுதான் அந்த செல்லுன்னு வச்சுக்கோங்க, இதில் இப்படி இருக்கும். படம் ஞாபகம் வருதா படித்தது? அடுத்தது மனித உடலின் நிறத்தை தீர்மானிக்கிறது. மெலனின் அதிகமாக இருந்தாக்கா கருப்பாக இருப்பாங்க. இது கிளைமேட்டு தான் தீர்மானிக்கும். ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு மெலனின் அதிகமாக சுரந்திருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகம், நிறைய விஷயம் இருக்குது. கோல்டு கிளைமேட்டில் மெலனின் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் லைட் கலராக இருப்பாங்க, அதான் வெள்ளைன்னு சொல்கிறாங்கல்ல அது. பறவை பறக்கிறதுக்கு பயன்படக்கூடிய விதி நியூட்டனுடைய 3வது விதி, தேர்ட் லா ஆஃப் நியூட்டன். என்ன சொல்லுது அந்த லா? ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய விசை கிடைக்கும். பறவை கீழே அழுத்தும் பொழுது கீழே உள்ள அந்த வளிமண்டலம் என்ன பண்ணும், அதுக்கு அது எந்த அளவுக்கு ரெக்கை கீழே அழுத்துதோ அதுக்கு ஈக்குவலான விசையை வளிமண்டலம் அதுக்கு கொடுக்கும். ரைட். அந்த அடிப்படையில் தான் எதுவும் இயங்குது? ராக்கெட். விமானம் கிடையாது, விமானத்தோட கான்செப்ட் வேறு. ராக்கெட். ராக்கெட்டுக்கு இன்னொரு விதி என்னது? 2 விதி இருக்குமே. இது ஒன்று, இன்னொன்று லீனியர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் கரெக்ட். கோடைகால உறக்கம். கோடைகாலம்னா சம்மரில் நத்த வெளியில் தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். தூங்கிட்டு இருப்பார் அவர், எந்த செயல்பாடு இல்லாமல் அது பாட்டில் மாதக்கணக்கிலையும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதே கோடை காலத்தில் வெயில் அடிச்சது, மழை பெஞ்சதுன்னா நத்த வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது அப்புறம் அந்த அட்டைப்பூச்சி, ஒரு விதமான அட்டைப்பூச்சி, அதெல்லாம். ஏன் சார் பார்ப்போம். அதேமாதிரி குளிர்காலத்தில் உறக்கத்தில் ஈடுபடுவை ஆமையாமா. ஆமை எப்படிப்பட்டது? கோல்டு பிளட் அனிமல். கோல்டு பிளட் அனிமல் அதாவது குளிர் இரத்த பிராணி. நீரில் வாழ்கிறது பெரும்பாலும் குளிர் இரத்த பிராணி தான். பாம்பு முத கொண்டு ஊர்வனமும் அதே கதை தான். இது என்ன பண்ணோம், அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னா, வார்ம் பிளட் அனிமல் நம்மளாம், மனிதன் வெப்ப ரத்த பிராணி, அதுக்குன்னு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். ஆனால் கோல்டு பிளட் அனிமல் அப்படி பண்ண முடியாது. அதோட சரௌண்டிங்கில் அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் தான் அது பாடியில் இருக்கும். அப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அது தூங்கிட்டு இருக்கும். அதனால தான் பாம்பு கூட கோல்டு பிளட் அனிமல் தான். குளிர் காலத்தில் பாம்பு பார்க்க முடியாது, வெயில் காலத்தில் தான் இருக்கும். மனிதன் வெப்ப ரத்த பிராணி. முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். எலி தண்ணி குடிக்கவே குடிக்காது. ஏன்? முன்னாடி சொல்லியிருக்குமா, பார்த்தோமா? தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? பார்த்தோம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். தண்ணி குடிக்காது அது. ஏன்? உங்களுக்கு தான் நடத்தணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தான் சொல்லல. தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? கார்போஹைட்ரேட்டு உடஞ்சாக்க என்ன கிடைக்கும்? அந்த தண்ணியே போகுது, அது அவ்வளோதான். கார்போஹைட்ரேட்டை உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? O2 + CHO உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? H2O கிடைக்கும். அந்த தண்ணியே போகுது அது.
தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வந்து வரையாடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயிலோட அறிவியல் பெயர் பாவோ கிறிஸ்டேட்டஸ். கேட்பானுங்க, முக்கியமானதுக்கு மட்டும் கேட்பானுங்க, எல்லாம் படிக்க தேவையில்லை. மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ். சேப்பியன்ஸ் ஸ்பெல்லிங் மாற்றிக்கங்க. ஸ்பீசிஸ், மனித இனத்தினுடைய அந்த ஸ்பீசிஸ் நேம் தான் இது. பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்து அதிக ஆதிக்கம் செலுத்துவையாக விளங்கும் ஒரே முதுகு நான் அற்ற உயிரி ஆக்டோபஸ். இந்த இப்போ ஃபுட்பாலெலாம் கூட பார்த்துருப்பீங்க, எந்த டீம் ஜெயிக்குதுன்னு ஜோசியம் பார்க்க விட்ருப்பானுங்க. ஆக்டோபஸ் தண்ணியில் வாழக்கூடியது இது. பூமியில் மிக சிறிய முதுகெலும்பி குட்டை பிக்மி கோபின்னு அது ஒரு உயிரினமா. முதுகெலும்பின்னா அது இங்கிலீஷில் என்னமா? வெர்டபிரட்டா இன்வெர்டிபிரட். சின்னது, ரொம்ப சின்னது. முதுகெலும்பு இருக்கக்கூடிய மிக சிறிய உயிரினம் இதாம்மா, பிலிப்பைன் கோபியாமா அல்லது குட்டை பிக்மி கோபியாமா. உலகில் பூமியில் மிகப்பெரிய இருவாழ்வி ஆம்ஃபிபியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இருவாழ்வி தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். ஊர்வனம் தான் அது பெரும்பாலும் இருக்கும் இருவாழ்விகள். ஊர்வனங்க என்னம்மா? ரெப்டைல்ஸா? ரெப்டைல்ஸ். ஆண்ட்ரியாஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இந்த பல்லியினம் மாதிரி இருக்கும், சைனாவில் இருக்கும். ஆமாம், பல்லி, பெரிய பல்லி. பூமியில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம். பூமினா சரியா? நிலத்திலனா யானை மிக பெருசு. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. பார்த்துருக்கீங்களா? புக் எடுத்து படிங்க, படம் இருக்கும் இல்லையா? லக்ஷ்மிகாந்த். அது வீட்டிலலாம் வளர்க்க முடியாது. லக்ஷ்மிகாந்த் இந்தாது. மாநில மரம் பனைமரம். முதுகெலும்புடைய, இங்கே டா வரணும், முதுகெலும்புடைய மிகப்பெரிய விலங்கு 35 மீட்டர் நீளம் இருக்குமா, 120 டன்னு. அடே அப்பா, எது நீள திமிங்கலம் தான் பெருசு இருக்கிறதுலே. 120 மீட்ரு, 3 பஸ்ஸு அளவுக்கு நீளம் இருக்கும். ரைட். இருவித்திலை தாவரங்கள் டைகாட்டிலண்டன். இருவித்திலை தாவரம் பார்த்துருப்ப முன்னாடியே. விதையில் 2 ஈக்குவலாக உடையும். முளைச்சி வந்தாலும் என்ன ஆகும்? அது 2 இலை வெளியில் வரும். அடுத்து ஒரு வித்திலை, நெல், இதெல்லாம் ஒரு வித்திலை தாவரம். நெல், புல், மக்காசோளம்லாம், அவரை, மாவேம்லாம் இருவித்திலை. இது ஆணி வேர் தொகுப்பை கொண்டிருக்கும், இது ஜல்லி வேர் தொகுப்பு. அப்பயே பார்த்துருப்போம் நம்ம. கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் வேறு. அந்த வேறு பகுதியில் அதோட தயாரிக்கக்கூடிய உணவை ஸ்டார்ச்சு சேமித்து வச்சுருக்குது. கரும்பு தண்டு பகுதியில், இது முன்னாடி பார்த்துட்டோம். கரும்பு ஒரு புல் வகை சார்ந்தது. பூமியில் மிகப்பெரிய இலை, இது முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா? ஆமாம், ஒரு மனுஷனே தாங்குமாமா. விக்டோரியா அமேசோனிகா, அங்கே அமேசான் காட்டில் இருக்குது. அமேசான் காடை பற்றி நமக்கு தெரியும், தென் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் இது உண்மை கிடையாது. அமேசான் காட்டுக்கு ஆக்சிஜன் பத்தாது, ஏன்னா அங்கே உயிரினம் நிறைய வாழுது. அப்போ எக்ஸஸாக ஆக்சிஜன் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, கடலுக்குள்ளே உள்ள தாவரங்கள் இருக்குல்ல, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதுதான் வந்துட்டு நமக்கு, ஆனால் ஆக்சிஜனுக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்தது உலக வாழிட நாள். அக்டோபர் 1 திங்களாமா.
அக்டோபர் மாதத்தில் முதல்ல வரக்கூடிய திங்கக்கிழமை, அதாவது ஹேபிட்டட் டே, வாலிட நாள். இதுவும் பார்த்துட்டோம். வளரும் பருவ நிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். சப்பாத்தி களியில் இலை என்ன ஆயிரும்? முள்ளாக மாறிடும். இலை ஃபுல்லாகவே முள்ளாக மாறிடும். வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி வேளாண்மை உற்பத்தியை பெருக்குவதும் உதவும் நீலப்பச்சை பாசி, நீலப்பசும்பாசி, நீலப்பச்சை பாசி அப்படின்னு சொல்லலாம். நாஸ்டாக், அனபீனா மற்றும் அனபீனா விவசாயத்துக்கு யூஸ் ஆகுறாங்க. என்ன பண்ணுவாங்க? நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி பண்ணுவாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு. நைட்ரஜன் எதுக்கு தேவை? புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு. அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குது நைட்ரஜன்? அட்மாஸ்பியரில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது? 78% இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்க முடியாது அவங்களால. அதை மண்ணில் நைட்ரேட்டாக மாற்றுவாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் பாக்டீரியாலாம் இருக்காங்க. இது நீலப்பசும்பாசி, அது இல்லாமல் இன்னும் ஒரு பாக்டீரியாலாம் இருக்குது, 2-3 பாக்டீரியா இருக்குது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நைட்ரேட்டாக மாற்றி விடுவாங்க. அது இந்த தாவரம் எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிக்கும். சரியா? அதேமாதிரி அயோடின் உற்பத்திக்கு உதவக்கூடிய பாசியாமா லேமினேரியா. அயோடின் தயாரித்து அது மூலியமாக தான் தயாரித்து என்ன பண்ணுறானுங்க? உப்பில் கலந்து வைக்கிறானுங்க. இது முன்னாடி பார்த்துட்டோம். விண்வெளி பயணத்தின் பொழுது கார்பன் டை ஆக்சைடை அகற்றவும் மனித கழிவுகளை மக்க செய்வதற்கு பயன்படும் பாசி. குளோரெல்லா பரினாடோசா. புரத உற்பத்திக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு பயன்படும் பாசி. குளோரெல்லா ஸ்பைருலினா. இது முன்னாடி வந்துருச்சுல்ல. சரி, ரைட், ஓகே. இது வேறு. நாஸ்டாக், அனபீனா இது வேறு. பூஞ்சைகளை பற்றிய படிப்பு பேர் என்னது? மைக்காலஜி. உண்ணக்கூடிய பொதுவான காளான் வகை, நம்ம சாப்பிட்றோம்ல காளான், அது அக்காரிக்கஸ். இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது, பரவாயில்ல. விட்டமின் B2 தயாரிக்க பயன்படும் பூஞ்சைகள் அஸ்பியா, கோஸ்பி மற்றும் எரிமோத்திசியம் ஆஸ்பியா. மதுபானம் தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை? ஈஸ்ட்டு. ஈஸ்டில் இருக்கக்கூடிய நொதிகள் என்சைம்ஸ் இன்வெர்டேஸ், சைமேஸ். உயிரினங்கள் 5 வகைப்பாட்டியலை உருவாக்கியவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். வரும் விட்டேக்கர். படர்தாமரை நோயினை உருவாக்கும் பூஞ்சை பெயர் ட்ரைகோ பைட்டான். படர்தாமரை நோய் இருக்குல்ல, அது பூஞ்சை தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. பொடுகு நோய்க்கான பூஞ்சையின் பெயர் மைக்கோஸ் ஃபோர்ம் பர்பர். கால் பாதத்தில் சேற்றுப்புண் வர்றதுக்கான காரணம் டீனியா பெடிஸ். எல்லாம் ரிவிஷன் இது உங்களுக்கு. மருந்துகளின் அரசி பெனிசிலின், ஆன்டிபயாட்டிக். பெனிசிலின் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அடுத்தது மாயத்தோற்ற பூஞ்சை. மாயத்தோற்ற நோயை உருவாக்கக்கூடிய மாயத்தோற்ற, அவனுக்கு பகல்லே கனவு காம்பான். அதுக்கு இந்த பூஜை தான் காரணம். கிளாவை செய்ப்ஸ் பர்பூரியா. மாயத்தோற்ற நோய்க்கான பூஞ்சை. குழந்தைகளிடம் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பரிஜிலஸ். வாந்தியை எடுத்துகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க, கை குழந்தைங்க. அதை பாதுகாக்கக்கூடிய பூஞ்சை வந்துட்டு கிளாடோஸ் போரியம். இதிலிருந்து, இந்த நோயிலிருந்து. அழகு தாவரங்களாக வளர்க்கப்படுவது பெரணிகள். வீட்டு முன்னாடிலாம் வச்சுருப்பாங்களே, ஏற்காடு அங்கெல்லாம் இருக்கும். குடற்புழு கொல்லி, வயிற்றில் புழு இருக்கும், அதுக்கான ட்ரையாப்டாஸ் அப்படின்ற செடியிலேருந்து எடுக்கக்கூடிய இலை, அப்புறம் அதோட தண்டு மற்றும் ஹெர்போரியம் தெரியும் இல்லையா? தாவரங்களை எடுத்து காய வச்சுருப்பாங்க.
உயிரினங்களுக்கு இரு 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 செல் இல்லை இரு சொல் பெயரிடுதல் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்டு பாகின். இதை நடைமுறைப்படுத்தியவர் லினேஸ். என்னம்மா? யார்? பாகின். அதை தான் சொல்கிறாரு. இந்தியாவில் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு கொல்கத்தாவில் இருக்குது, ஹெர்பாரியம். ஹெர்பாரியம்னா என்னவா? தமிழில் இருக்குது பாருங்க, உலர். ஆமாம் எல்லாம் அவங்க தான் ரிவிஷன் தான் உங்களுக்கு. தோலில் தீக்காயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குப்பைமேனி இலையை அரைச்சி போட்டோம்னா சரியாயிடும். அதேமாதிரி வயிற்றில் உள்ள உருளை புலிகளை அழிக்க பயன்படும் தாவரம், அதுவும் குப்பைமேனி. அறிவியல் பெறை அக்காலிபா இண்டிகா. இந்தியாவில் இருக்குனால இண்டிகாவா? செரிமான குறைபாடுகளை சரி செய்ய உதவும் வில்வங்காய். இருமல், தூதுவளை, சளி, காசு நோய் அதெல்லாமே. மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோய்க்கு மருந்தாக கீழா நெல்லி. கீழா நெல்லியின் அறிவியல் பெயர் பில்லாந்தஸ் அமாரஸ். சோற்றுக்கற்றாழையின் அறிவியல் பெயர் ஆலோ வேரா. வயிற்று புண்ணு, மூல நோய், தோல் நோய் இதெல்லாம் குணப்படுத்துக்கு உதவுற சோற்றுக்கற்றாழை. இதெல்லாம் பார்த்தது. விலங்குகளின் உறுப்பு மண்டலம் வந்துடலாம். அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இங்கே ஒன்று இருக்கா? ரைட். நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும் உறுப்பு கணையம். அதாவது எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைனா, கிளாண்டு ரெண்டு வேறு வேறு சுரப்பிகள். நம்ம உடம்புல ஒரு சில நொதிகளை சுரப்பாங்க, நொதியவோ அல்லது ஹார்மோனியை சுரக்கிறவங்க, சரியா? அதான் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. இல்லை எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் ரெண்டு இருக்குது. அதான் நாளமில்லா சுரப்பி. நாளமில்லா சுரப்பினா எண்டோக்ரைன். அதாவது இவங்க சுரக்கக்கூடிய அந்த அந்த ஹார்மோனியோ அந்த நொதியவோ சேமித்து வைக்கிறதுக்கு ஏதாவது பேக் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நாளமுள்ள சுரப்பி. அந்த மாதிரி பேக் எதுவும் இல்லை, சுரந்து எங்கே விட்டுரும்? ரத்தத்தில் கொடுத்துரும். அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் நாளமில்லா சுரப்பி. நாளமில்லா சுரப்பிகள் எதை சுரப்பாங்கனாக்கா ஹார்மோனும் சுரப்பாங்க. ஹார்மோன் ஹார்மோன் ஹார்மோனோட வேலை என்ன சார்? நம்மளோட எலும்பு தசைகளை இயக்கிறது நரம்புகள். மூளையிலேருந்து நரம்பு வழியாக இன்ஃபர்மேஷன் வரும், கையை கால் ஆட்டுறதெல்லாம். அது மாதிரி உடலில் உள்ள உறுப்புகள் இருக்குல்ல, அவங்கள ஃபங்க்ஷனாக யார் வைப்பாங்கன்னா அந்த ஹார்மோன் தான் ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. சரியா? அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படி ரெண்டு வேலையும் செய்கிறவர் யார்? கணையம். முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ ரத்தத்தில் அதிகமான சுகர் இருக்குது, அப்போது கணையத்துக்கிட்ட சொல்லுவார், மூளை தான் சொல்லுவாள். அங்கேருந்து ஒரு ஹார்மோன் வரும் மூளையிலேருந்து. அவர் வந்து சொன்னோடனே என்ன பண்ணும்? கணையம் எதை சுரக்கும்? எந்த ஹார்மோனை சுரக்கும்? சொல்லுங்கள். இன்சுலினை சுரக்கும். நமக்கு இருக்கா? இன்சுலின் போய் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அதெல்லாம் பிடிச்சி அது ஒரு ஹார்மோன். இன்சுலின் ஒரு ஹார்மோன். அதே மாதிரி அது வந்து நாளமில்லா சுரப்பி இன்சுலின். அப்புறம் இன்னொன்று என்னது? குளுக்கோகான். சரியா? அது அந்த வேலையும் செய்யும். அதே கணையத்தில் இன்னொன்று இருக்கும், நாளமில்லா சுரப்பி இருக்குது, கணைய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுரந்து நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? ஜீரணிக்கிறதுக்காக அந்த கணைய நீரை அனுப்பி வைப்பாங்க. ரெண்டு வேலையும் செய்யுது யார்? கணையம். நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்டு
செக்ரீட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னது? ஹார்மோன்கள். முக்கியமானவங்க தான் கம்யூனிகேட்டர் உடம்புக்குள்ளே. நமது வாயில் மொத்தம் எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன? வாயில் மொத்தம் மூணு இணை இருக்காம வாயில். மாம்பழத்தை பார்த்தோன்னே என்ன ஆகுது? எச்சி ஊறுதா? சாப்பாடை பார்த்தோன்னே எச்சி ஊறுதா? அங்கேருந்தே டைஜஷன் ஆரம்பிச்சிடும். ஒன்று பல் அரைக்கிறது, இன்னொன்று இவர் கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுவார்? சின்ன சின்னதாக உடைப்பார். ஸ்டார்ச் தானே சாப்பிட்றோம், அதை சின்ன சின்னதாக உடைக்க ஆரம்பிக்கும். அங்கேருந்து சிறுகுடல் வரைக்கும் என்ன ஆகும்? நம்ம சாப்பாடு பெருசாக இருக்கிறது சின்ன சின்னதாக உடஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த உமிழ் நீர் அதில் நல்லா கலந்து சாப்பாடு என்ன ஆகும்? உடைக்கும். அப்போ கம்மியாக சாப்பிட்டாவே போதும். சரியா? ரைட். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உமிழ்நீர் சுரப்பி மேலெண்ணெய் சுரப்பி வாயில் இருக்கிறது. 3 இதில் மேலெண்ணெய் சுரப்பி. மேலெண்ணெய்னா இங்கே மேலே நாக்குக்கு மேலே இருக்குல்ல, அந்த பார்ட் அங்கே இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் உமிழ்நீர் தண்ணி சுரக்குமா? அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். உமிழ்நீரில் காணப்படும் டேஸ் என்ற நொதி ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றமடைய செய்கிறது. ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அது பெரிய மாலிகுல், அதை டைசேக்கரேட்டாக மாற்றுது. அதான் இரட்டை சர்க்கரை மால்டோஸ். யார் அந்த நொதி? டயலின் அல்லது அமிலேஸ். முக்கியமானது. அடுத்தது அதேமாரி உமிழ்நீரில் இன்னொரு நொதி இருக்குது, லைசோசைம் அப்படின்ற நொதி இருக்குது. இவர் என்ன பண்ணுவார்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பாக்டீரியாலாம் இருக்கும், மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும், அவங்கள கொள்ளுவாங்க. சார் இப்போ தான் சார் மூடி தான் சார் வச்சுருந்தேன். மூடி வச்சுருந்தாலும் அங்கே என்ன ஆயிரும்? பாக்டீரியா ஃபங்கைலாம் போய் உட்காந்துரும். ஸோ அதை கொள்கிறாரு. இரைப்பை ஜே வடிவத்தில் இருக்கும். வாய், அப்புறம் உணவு குழல், நெஞ்சில் இதான் வாய். அங்கேருந்து என்ன தொண்டைக்கு போய் உணவு குழலில் உள்ள இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஜே வடிவத்தில் இருக்கும். இதுதான் இரைப்பை. இங்கே போய் உட்கார சாப்பாடு. இரைப்பையும் கொஞ்சம் சுரப்பிகள்லாம் சுரக்கும். அதெல்லாம் அங்கே என்ன மிக்ஸ் ஆகும், டைஜஷன் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியான ஒன்று தான் என்ன பண்ணுவோம்? சிறுகுடலுக்குள்ளே என்ட்ராகும். அப்படி சிறுகுடலுக்குள்ளே என்ட்ராகிறப்ப தான் பித்த கல்லீரல் இருக்குல்ல, அது பித்த நீரை சுரந்து வச்சுருக்கும் ஒரு இடத்துல. ரத்தத்தில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கொன்று, செத்துப்போன செல்லெல்லாம் கொன்று எடுத்து சேமித்து வச்சுருக்கும். சாப்பாடு இங்கே என்ட்ராகும் பொழுது அது உள்ளே என்ட்ராகும். அதே டைமில் தான் எதுக்குள்ளே? சிறுகுடலுக்குள்ளே என்ட்ராகும் பொழுது. அதே டைமில் கணையம் இந்த பக்கம் இருக்கும். கணையம் இருக்கு இல்லையா, அது சொன்னாலே அந்த கணைய நீர் அதையும் சுரந்து விடும். சுரந்து இங்கே வச்சுருக்கோம், அது ரிலீஸ் ஆகும், எல்லாம் கலந்து போகும். இவங்க எல்லாம் டைஜஷனுக்கு யூஸ் ஆவாங்க. அப்புறம் சிறுகுடலில் ஒரு 3 பார்ட் இருக்கும். 2வது பார்ட்லேயும் கொஞ்சம் சிறுகுடல் நீர்லாம் சுரக்கும். அந்த நீரை என்ன பண்ணும்? டைஜஷன் பண்ணும். அடுத்த பார்ட்டுக்கு போகும்பொழுது தான் சிறுகுடல் சின்ன சின்ன மாலிகுலாக இருக்கக்கூடிய நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் உறிஞ்சி ரத்தத்தில், அதால் எவ்வளோ உறிஞ்சு முடியுதோ உறிஞ்சி கொடுத்துரும் ரத்தத்தில். சிறுகுடலில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, பைப்பு, ரத்த பைப்பு, அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போகணுன்னா கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரல் நம்ம சாப்பாட்டில் தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் பண்ணி எடுத்துடும். சரியா? ரைட். மனிதனின் இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதிகள் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl, ஸ்மால் எல் போடணும். அப்புறம் பெப்சின். சரியா? பெப்சின். உணவில் உள்ள புரதத்தை சிதைக்க புரோட்டீனை உதவும் இரைப்பை நொதி பெப்சின். பச்சிளம் குழந்தை இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதி. நமக்கு இது உற்பத்தி ஆகாது, ரெனின் அப்படிங்கிறது. பச்சை குழந்தைங்க தான் அது உற்பத்தி ஆகும். இதுதான் பாலை வந்து டைஜஸ்ட் பண்ணும். அதான் வளர்ந்தவங்களுக்கு பாலை, குழந்தைங்களை தவிர பாலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் முடியாது. அப்போ நம்ம குடிக்கிறது வேஸ்ட்டு. அப்புறம் குடிக்கிறோம் சார், வேறு வழி இல்லை. அடுத்து குடல் வாய், இங்கே தான் என்ட்ராகும். பைலோ ரஸ் அப்படிம்பாங்க. இறைப்பையிலேருந்து என்ன அது குடலுக்குள்ளே என்ட்ராகுதில்ல, அந்த வாய். அது
ரெனின் பால் புரதத்தை செரிக்கும். பாலில் உள்ள புரோட்டீனை நம்மளால் செரிக்க முடியாது, குழந்தைங்க மட்டும்தான், குழந்தைகள்ட்ட மட்டும். அதிலேருந்து ஃபேட் மட்டும் தான் எடுத்துக்கணும் நம்ம உடம்பு, அதில் உள்ள புரோட்டீன்லாம் சிதைக்காது. அடுத்தது அதனால தான் இங்கிலீஷ்காரன் பால்லாம் குடிக்க மாட்டானுங்க, அதில் உள்ள ஃபேட் மட்டும்தான் எடுப்பாங்க. ஃபேட் எடுத்து என்னது அவன் சாப்பிட்ற சாப்பாடெலாம் சேர்த்திக்குவான். ஏன் ஃபேட்டு தேவை அவனுக்கு? குளிர், அதிகமான ஹீட் வேணும் அவனுக்கு, சரியா? 1 கிராம், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கிராம் ஃபேட்டு டைஜஸ்ட் பண்ணுறீங்க, அதே 1 கிராம் கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணுறோம். இதிலேருந்து கிடைக்கிறது, இதில் 1 யூனிட்டு ஹீட்டு கிடைக்குதுன்னா இதில் 20 யூனிட் கிடைக்கும், அதிகமான ஹீட் கிடைக்கும். இதில் ஃபேட்டில். அதனால தான் ஃபேட்டு உள்ள பொருள் அதிகமாக எடுத்துக்குவாங்க. எங்கே இருக்கிறவங்க? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி ரெனின் சிறுநீரக வடி நீர்மத்தில் இருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சுமா. சிறுநீரக வடி நீர்மம் அதாவது என்ன பண்ணுன்னா, சிறுநீரகம் கிட்னி இருக்குல்ல, 2 இந்த மாதிரி என்னது மொச்சை வடிவத்தில் இருக்கும். இவங்களோட வேலை கழிவுகளை மெயினாக யூரியாவை வெளியில் ஏற்றணும். யூரியா எங்கேருந்து வரும்னா, செல்லெல்லாம் சாகுதா, அதில் உள்ள புரோட்டீன் தான் யூரியாவாக மாறி இருக்கும். அது எக்ஸஸாக தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா அது, இது உடம்புல இருந்துச்சுன்னா அது, இதெல்லாம் வெளியேற்றும். அதான் அவரோட வேலை. அது கூட நிறையா மினரல்ஸ் இதெல்லாம் எக்ஸஸாக இருக்குது, அதை வெளியேற்றணும். இது என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு அது வழியாக அந்த கிட்னிக்குள்ளே உள்ள என்ட்ராகி வரும்பொழுது நிறைய தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணும், தண்ணியை மட்டும் உறிஞ்சிக்கும். அப்படி தண்ணியை உறிஞ்சிக்கிறதா நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சிக்கிறது. அதுக்கு இந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது. சிறுகுடலோட நீளம் 5 to 7 மீட்டர் இருக்குமா. சிறுகுடல் முக்கியமான பார்ட்டு வாங்க. உணவு கால்வாய்னா இது வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாட்டும் உணவு கால்வாய். அதோட வேலை என்னன்னு பார்த்தோம், நம்ம போடுற சாப்பாடை சின்ன சின்ன மாலிகுலாக உடச்சிட்டு அதில் உள்ள தேவையான பொருளெல்லாம் எடுத்து எங்கே கொடுக்கணும், ரத்தத்துக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம சிறுகுடலால் உறிஞ்ச முடியாத பொருள் எல்லாமே எங்கே போயிடும், கழிவாக வெளியில் போயிடும். சரியா? ரைட். உணவு கால்வாயின் மிக நீளமான பகுதி சிறுகுடல். சிறுகுடலை 3 பாகமெல்லாம் பிரிக்கிறாங்களாம்மா. முன் சிறுகுடல், டியோடினம், சி வடிவம் இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு இறைப்பையிலேருந்து சாப்பாடு என்ட்ராகும். நடுகுடல், நடு சிறுகுடல், ஜேஜினம், அதுக்கு இன்னொரு பேர். அடுத்து பின் சிறுகுடல். இப்படி 3 பேர் இருக்காங்க. முன் சிறுகுடலினுடைய இன்னொரு பேர் தான் என்னது, டியோடினம். பித்த நாளமும் கலைய நாளமும் இணையும் இடம். நாளம்னா ஒன்றும் இல்லை, பைப்பு. அங்கேருந்து அவங்க சுரந்து வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து இதில் வந்து சேரக்கூடிய இடம். எங்கே சேருது, முன் சிறுகுடலில் சேரும். டியோடினம் இங்கிலீஷில். நடு சிறுகுடல் ஜீஜினம்னு வரும் நினைக்கிறேன். இங்கே தான் என்னதான் அது சிறுகுடல் நீரை வந்து சுரக்கும். அங்கே தான் சுரக்குது, சிறுகுடலும் சுரக்குது. சிறுகுடல் நீரில் இருக்கக்கூடிய நொதிகள் சுக்ரோஸ், மால்டேஸ், லாக்டேஸ் மற்றும் லிப்பேஸ். இது சிறுகுடலில் சின்ன பகுதியாமல் இந்த இது ஜீஜனம். அடுத்து பின் சிறுகுடல் இலியம். பின் சிறுகுடலுக்கு இன்னொரு பேர் என்னது, இலியம். இங்கே தான் குடல் உறிஞ்சிகள் காணப்படும். சின்ன சின்னதாக இருக்கும். இப்படி இதான் பைப்புன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ஆட்டு போட்டி எடுப்பீங்கள்ல, அதில் இறைப்பையில் பாருங்கள், ஒரு இறைப்பை உள்ளே பார்த்தோம்னா சின்ன சின்ன முடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இவர் தான் இந்த முடியாக இருக்குல்ல, உறிஞ்சிகள். அவங்க தான் உறிஞ்சி ரத்தத்தில் கொடுப்பாங்க. 1 மில்லிமீட்டர் நீளம் இருக்குமா, 14 மில்லியன் ஆமாம்.
14 4 மில்லியனா சார்? 4 மில்லியன். ஆமாம். 1 மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம், 40 லட்சம் சின்ன சின்னதாக அந்த உறிஞ்சிகள் இருக்காங்க. இரைப்பை சார் உடல் செயலியலின் தந்தை வில்லியம் வியூமன். இரைப்பை சம்மந்தமாக அவர் தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பார் போல் இருக்கு. உடலில் காணப்படும் செரிமான சுரப்பி கல்லீரல். கல்லீரல் தான் என்ன பண்ணுறாரு? ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பித்தநீர், பித்தநீரை சுரக்கிறார். பித்தநீர் மஞ்சள் பச்சையாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அதனால தான் கழிவு மஞ்சளாக இருக்கும். இந்த பித்தநீரில் காணப்படக்கூடிய உப்பு சோடியம் டாரோ கிளைகோலேட். கொழுப்பு இருக்கு இல்லையா, கொழுப்பு செரிக்கிறதுக்கு உதவுறது பித்த உப்புகள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, கொழுப்பு ஃபேட்டி ஆசிட்டாக மாற்றணும். அதை சின்ன சின்னதாக உடைக்கணும், அப்படியே உறிஞ்ச முடியாது. அதை சுரக்கிறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு கல்லீரல்லாம் பித்த உப்புகள். கல்லீரலுடைய முக்கியமான பணிகள். இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ ஆசிட்ஸ் அளவை கட்டுப்படுத்துகிறோம். இதில் ரத்தத்தில் இருக்கிறத. கருவில் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதாமா இவரோட வேலை. யார்? கல்லீரலோட வேலை. இரத்த உறைதலுக்கு பயன்படும் பைரினோஜன், தெராஃபின் இதெல்லாம் உருவாக்குதாமா. ரத்தம் உறையிறதுக்கு இவங்க ரொம்ப முக்கியமாக. யார் உருவாக்குறா? கல்லீரல். செத்துப்போன இரத்த சிவப்பு அணுக்களை அழிக்கிறது, இதுதான் அவரோட வேலை. நச்சுகள் மற்றும் உலோக நச்சுகளை வெளியேற்றுதல். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது நச்சு இருந்து உடம்புக்கு சேராமல் இருந்துன்னா எடுத்து வெளியில் அனுப்பிடுவாங்க. அடுத்தது மருந்து ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குதல். இதெல்லாம் யாரோட வேலை? கல்லீரலோட வேலை. இந்த இருக்கு பாருங்க. இதான் கல்லீரல். இரைப்பை இந்த இடத்துல இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க இரைப்பை. இது கணையம், கணையம். இதுதான் சிறுகுடல், இந்த இடத்துல இருக்கு கணையம். இந்த பாருங்க ஏலமாக இருக்கா, இந்த இடத்துல கணையம் இருக்கும். இது இரைப்பை, இரைப்பையை தான் அப்படி போட்டிருக்கானுங்க. இது சிறுகுடல். சிறுகுடல் ட்ராவல் ஆகி முடிஞ்சோடனே பெருகுடலுக்கு வந்துடும். இங்கே தான் எல்லா வேஸ்டேஜும் இருக்கும். பெருகுடலோட வேலை ஒன்றும் இல்லை. நம்ம உடலோட பெருங்குடலில் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்குது நம்ம உடலுக்குள்ளே. நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாதெல்லாம் அது உடச்சி சாப்பிட்டுக்கும். சரியா? அப்புறம் சாப்பிட்டு அதோட கழிவை அங்கேயே விட்டுரும். அப்புறம் ஒரு சில மினரல் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். அது டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டில் இருக்கும். அது ப்ளஸ் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். யார்? பெருகுடலோட வேலை அதுதான். கணைய நீரில் காணப்படும் நொதிகள். லிப்பேஸ் கொழுப்பை கரைக்கும். ட்ரிப்சின் புரதத்தை கரைக்கும். அமைலேஸ் ஸ்டார்ச்சை கரைக்கும். மூணு கணைய நீரில். கணையத்தில் உள்ள லாங்கரகான் திட்டுகளில் காணப்படும் செல். இது வந்துட்டு நாளமில்லா சுரப்பி. லாங்கரகான் திட்டு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. பார்த்தோம் இல்லையா? ரெண்டாக செயல்படும். எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் கிளாண்டா செயல்படும் அப்படின்னு. இதில் 2 செல் இருக்கும், ஆல்ஃபா செல்லு, பீட்டா செல்லு. ஆல்ஃபா செல்லு தான் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கும். குளுக்கோகான் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம். ரத்தத்தில் சர்க்கரை அளவு பத்தலை அப்படின்னாக்கா கொழுப்பெல்லாம் கரைச்சி என்ன பண்ணும்? சர்க்கரையாக மாற்றி விடும்.
அதான் யாரோட வேலை? குளுக்கோகானோட வேலை. அடுத்து பீட்டா செல், இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும் பீட்டா செல். கொழுப்பு செரிமானம் அடைஞ்சிருச்சுனாக்கா கிடைக்கிறது கிளிசராலாமா அப்படின்னு ஒரு பொருள். அடுத்து அமினோ அமிலங்கள் புரதங்களாக மாற்றப்படும். அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீனாக மாறும். அதாவது புரோட்டீன் அமினோ அமிலமாக உடையும். நம்ம சாப்பிட்ற புரோட்டீனுக்குள்ள அது அமினோ அமிலமாக தான் போகும். அந்த அமினோ அமிலத்தை ரத்தத்தில் எடுத்து கொடுத்துருவாங்க. திரும்ப செல்லுக்குள்ளே போனோன்னு என்ன பண்ணும்? திரும்ப அமினோ அமிலம், அமினோ ஆசிட்டு புரோட்டீனாக அதான் மாறும். சரிம்மா, இதெல்லாம் பார்த்தாச்சு. பெருங்குடலோட நீளம் 1.5 மீட்ரு. சிறுகுடல் 5லேருந்து 7. நம்ம தானே? அடுத்தது மனிதனின் பிரதான கழிவு நீக்க பொருள் யூரியா. யூரியா தான் முக்கியமானது. யூரியா வெளியேற்றவர் யார்? சிறுநீரகம், கிட்னி. அது தவிர, கிட்னி தவிர வேறு யார் சார் இருக்காங்க? தோல், நுரையீரல், அப்புறம் என்ன இருக்குது? கல்லீரல். அதையும் சேர்த்திக்கணும். தோல் வேர்வை வெளியில் அனுப்புதா? நுரையீரல் வேறு வெளியில் அனுப்போம் கார்பன் டை ஆக்சைடு. கழிவு தானே அது. அப்புறம் நீர். மூக்கு வழியாக தண்ணி வெளியில் போகுதா? போகுமா? எப்படி? நீராவியாக போயிட்டு தான் இருக்குது. இந்த செகண்ட் கூட போயிட்டுருக்கு. இங்கே இருந்தால் தெரியாது. குளிர் பிரதேசத்தில் போனால் நம்ம மூக்கில் வர காற்று என்ன ஆகும்? வெள்ளையாக தெரியுமா? புகை போகுதா? என்னது அது? நீராவி தான் அது. இந்த செகண்டு கூட போயிட்டுருக்கு. வியர்வையில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். தண்ணி, யூரியா, உப்புக்கள். மனித உடலின் எடையில் தோலோட அளவு 15%. ஸ்கின்னு மட்டும். சிறுநீரகம் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்குமா. அவரை வடிவ அமைப்பு கொண்டது. ரைட் சைடு சிறுநீரகம் கொஞ்சம் கீழே இறங்கியும், லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே இருக்கும். முதுகில் இருக்கும் பின்னாடிங்க. இது கொஞ்சம் கீழே இறங்கும், மேலே ஏறி இருக்கும். என்னக்கா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கீழே கீழே தான் இருக்கும். அதே மாதிரி இது என்னது? கல்லீரலா? அது கொஞ்சம் கீழே இருக்கும், கீழே இறங்கியிருக்கும். அதனால் அதை பேலன்ஸ் பண்ணி இந்த இங்கே இருக்குது பாருங்கள், கிட்னி இந்த அளவில் இருக்கும். பதினோரு சென்டிமீட்டர் நீளமா, 5 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் பருமனாமா. கற்பனை பண்ணிக்கோங்க, அவ்வளோ பெருசு கிட்னி. சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு செல்லு. நுண்குழல்கள் அல்லது நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃப்ரான். நியூரான் எது? நரம்பு செல்லு. அது மாதிரி கிட்னி செல்லுக்கு பேர் என்னது? நெஃப்ரான். சிறுநீரகத்தினுடைய பணிகள்: தண்ணி, மற்ற பொருள் இருக்கு இல்லையா, மினரல்ஸ், அதெல்லாம் அதை சமநிலையாக வச்சுருக்கும். அதிகமாக இருந்தால் உறிஞ்சி வெளியில் தள்ளிடுவார். சரியா? பத்தலைனாலும் இப்போ சிறுநீரக பிடிச்சி எங்கே வச்சுருக்க, சிறுநீரக பை இருக்கும், அதில் வச்சுருக்கோம். சிறுநீரக பை இருக்கும், அதில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஒழுங்காக குடிக்கலை அப்படின்னாக்கா அந்த பையிலேருந்து தண்ணியை உறிஞ்சிக்கும் திரும்பவும். அந்த வேலையெல்லாம் பண்ணும். அதேமாதிரி ரத்தத்தில் அமிலம், கார சமநிலை, ஆசிட் பேஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். சவ்வூடு பரவல் பார்த்துருப்போம். ஆஸ்மாசிஸ். அது ஒழுங்காக ரத்தத்தில் அந்த இதெல்லாம் அங்கே பார்த்துட்டு அந்த ஞாபகம் இருக்காலேன்னு தெரியல உங்களுக்கு. போதுமான அளவு ரத்தத்தில் அந்த மினரல்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நாம் எக்ஸஸாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? செல்களுக்குள்ளே அதெல்லாம் போகாது, அந்த மினரல் கிண்டரெல்லாம். அப்போ செல்லு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறவர் தான் இவர். ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பார்த்துருப்போம். பிளாஸ்மாவுக்கு எப்படி சொல்லுவாங்க? பிளாஸ்மா தான்.
கொல கொலன்னு தண்ணி மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த வெள்ளை அணுக்கள், சாப்பாடு, சிகப்பணுக்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படியே போவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த பிளாஸ்மாவில் யார் யார் இருக்காங்க? குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலம், அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னால் என்னது? புரோட்டீனா? அடுத்தது, ஒரு சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்களின் எண்ணிக்கை 1 மில்லியன் ஆமாம். ஒரு சிறுநீரகத்தில் எத்தனை செல் இருக்கும்? 1 மில்லியன். சிறுநீரகங்கள் நாளொன்றுக்கு எவ்வளவு இரத்தத்தினை வடிகட்டுது? 170லேருந்து 180 லிட்டரு வடிகட்டிடுமா. சார் அவ்வளோ ரத்தமாக சார் இருக்குது? ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குல்ல. இரத்தத்தில் 1% சிறுநீரகம் மாற்றப்படுகிறது. 1% சிறுநீரகமாக அது உறிஞ்சிக்கு ரத்தத்தில். செயற்கை சிறுநீரகம் கூழ்ம பிரிப்பு அப்படிம்பாங்க, டயாலிசிஸ் அதுக்கு பேர். கிட்னி ஃபெயிலியூர் ஆனவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு டயாலிசிஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க? வேஸ்டேஜஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுவாங்க. அடுத்து, முதன்மை பாலின உறுப்புகள், பாலின சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் ஆர்கான்ஸ். அங்கே என்ன பண்ணும்? செக்ஸ் ஆர்கானோட வேலை என்னது? ஆணாக இருந்தால் விந்து அவரோட செல்லிலிருந்து எத்தனை குரோமோசோமாக இருக்கும்? எத்தனை ஜோடி இருக்கும்? 23 ஜோடி. இதுதான் கம்ப்ளீட்டான, இது ஒரு ஜோடி. அது மாதிரி 23 ஜோடி இருக்கும்னு பார்த்துருப்போம். இந்த பாலின சுரப்பி என்ன பண்ணும்? ஒன்று மட்டும் பிரித்து விந்து உருவாகும். அதுமாரி பெண்ணின சுரப்பியில் அதேமாரி ஒன்று மட்டும் உருவாகும். இது ரெண்டு சேர்ந்து தான் என்ன ஆகும்? புது செல்லு ஃபார்ம் ஆகும். அதான் அவங்க குழந்த. அதான் 2 பேரோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்டு. இரண்டாம் பாலின உறுப்புகள், பிறப்புறுப்பு மற்றும் சுரப்பிகள். பாலின உயிரணுவையும் பாலின ஹார்மோனையும் தயாரிப்பவை முதன்மை பாலின உறுப்பு. உயிரணு சொன்னல அது, அப்புறம் ஹார்மோன், அந்த உணர்ச்சியெல்லாம் தூண்டி விடுதில்ல அது யார்? இந்த முதன்மை பாலின உறுப்பு. ஆண்களின் பாலின வளர்ச்சி ஏற்படும் வயது 12 வயதுலேருந்து 13 வயதுக்குள்ளே. இது ஒரு புக்கில் போட்டிருக்கான் இப்படி, இன்னொரு புக்கில் அவனே இப்படி போட்டிருக்கான். ஸோ இந்த வயசுக்குள்ளே 12லேருந்து 14க்குள்ளே, அதான் அடலசென்ட் ஏஜ். அதை பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனும் குழந்தை தான், பெண் குழந்தையும் குழந்தை தான், 2 பேரும் ஒன்றே தான். இந்த வயசுலாம் ஆணாக மாறுவான். தாடி குலைக்கிறது, இந்த தொண்டை கட்ட குரல் மாறுறது, தசைகள்லாம் வலுவாக மாறுறது, இதெல்லாம் நடக்கும். அதேமாரி பெண்ணுக்கு முன்னாடி அதுதான் 10லேருந்து 11 அல்லது 11லேருந்து 13 வயசுல பெண் குழந்தை பெண்ணாக மாறுறது. அடுத்து, பாலியல் ஹார்மோன்கள். டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். ஆண் பாலியல் ஹார்மோன்கள் இவங்க தான். அந்த உணர்ச்சி தூண்டி விடுறது, அந்த வேலையெல்லாம் பண்ணுறது இவங்க தான். ஆண் உடலில் சிறிய செல் விந்து செல். ஏன்? அதில் ஒன்று தானே இருக்குது, அதனால். பெண் பாலின ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பெண் பாலின உயிரணு கருமுட்டை அல்லது அண்டம். அந்த ஒன்று மட்டும் உருவாகி வருதில்ல அது. இது மாதத்துக்கு 1 அல்லது 2 தான், 2 கருமுட்டை தான் வரும். 1 அல்லது 2. ஆமாம். அட்டைக்கு எத்தனை கால் இருக்குன்னு சொல்கிறான் அட்டைப்பூச்சிக்கு. இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. அட்டைகள் எவ்வாறு ஒளியை உணரும்? அட்டைப்பூச்சி தோல் மூலியமா. காது கிடையாது அது. கரெக்டு தானே? 2லேருந்து 10 ஜோடியா? 10 இணைக்கால்கள். கண்களா? நான் கால்கள்னு படிச்சுட்டேன், அதான் நான் பார்த்தேன். சரி, ரைட்டு. 2லேருந்து 10 சரியாக போச்சு. அப்படின்னா அங்கங்கே இருக்கும். அப்போ கண் இருக்கா? கண் இருந்தால் லைட்டை வாங்கிக்கி, நோ ப்ராப்ளம். அதேமாதிரி ஒளி, சத்தம், வைப்ரேஷன். வைப்ரேஷன் எப்படி அப்சர்வ் பண்ணுது? தோல் மூலியமா. காது கிடையாது அதுக்கு, அதான் சொல்கிறாங்க. கண்டம் 33 கண்டம் இருக்குமா? வளையமாக இருக்குமா? அதேமாதிரி சுவாசமும் தோல் மூலியமாக தான்.
தோலில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும், அது வழியாக ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடும். இது அட்டைப்பூச்சி. இரத்தம் ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய், அதேமாரி பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கெலாம் மருந்து அட்டைப்பூச்சியிலேருந்து தயாரிக்கிறாங்களாமா. அடுத்தது விலா எலும்பு. விலா எலும்புனா எது தெரியுமா? தானே தானே இதில் 2 மட்டும் ஒட்டாது, தொங்கிட்டு இருக்கும், மற்றதெல்லாம் ஒட்டியிருக்கும். நெஞ்சில் போய் மார்பெலும்பில் போய் ஒட்டியிருக்கும். அதே மாதிரி முதுகெலும்புலேருந்து ஒரு இது வரும். இந்த கூட்டுக்குள்ளே தான் என்ன ஆகுது, முக்கியமான உறுப்புகள்லாம் இருக்குது. மனித உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு அங்கவாடி. எதுமா அங்கவாடி எலும்பு? எதுவா? அதுவா? ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறாங்க. மனித உடலில் நீளமான எலும்பு வந்து தொடை எலும்பு. சரியா? ரைட். பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்க, இங்கே மாட்டியிருக்கும் இது வரைக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 300 எலும்புகள் இருக்குமா. போக என்ன எலும்புலாம் கூடி குறைஞ்சிரும். முதிர்ச்சி அடைஞ்ச மனிதனில் உள்ள எலும்புகள் 206. ஒவ்வொன்று கேள்வி. மனித உடலில் கட்டுப்படாத தசை மென் தசைகள், அதாவது நான் வாலண்ட்ரி மசில். மென் தசைகள் எதுனா உடலுக்குள்ளே இருக்குல்ல எல்லா உறுப்பும், அதெல்லாம் மென் தசைகள். அது நீங்கள் சொன்னாலும் வேலை செய்யாது, அதுவாக வேலை செஞ்சுக்கும். ஆமாம், ஹார்ட் எல்லாமே தான். உடலில் உள்ள உறுப்பு எல்லாமே, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அதுவாக வேலை செஞ்சுக்கும். நான் வாலண்ட்ரி மசில்ஸ். நம்மளோட எலும்பு மசில் இருக்குல்ல, தசைகள், அது வந்து வாலண்ட்ரி, நீங்கள் நினச்சாதான் மூவ் ஆகும். அந்த மாதிரி. செரிமான மண்டலத்தில் உணவுக்குள்ளால் 9 மீட்டர் உள்ளது. செரிமான மண்டலம் இதா, வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும் பார்த்துருப்போம். சிறுகுடலை அதுலேருந்து இது வரைக்கும் 5லேருந்து 7 மீட்ரு. பெருகுடல் 1.5 மீட்ரு வந்துடுச்சா, 8 பக்கமாக. அதுக்கப்புறம் வாய், உணவு குழல் எல்லாம் சேர்த்துனோம்னா 9 மீட்டர். குரல் வலை மூடி பாருங்க, முன்னாடி பார்த்துருப்போம். இது உணவு குழல். இன்னொன்று பக்கத்துலேயே என்ன இருக்கும், மூச்சு குழல் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு மூடி இருக்கும், ஒரே மூடி தான். சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை மூடிக்கும், பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இதை மூடிக்கும், இது திறந்துக்கும். அதுக்கு பேர் தானே இது எபிக்ளாட்டிஸ். அதனால தான் சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. என்ன ஆயிரும், அது என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் என்ன ஆயிரும், அந்த சாப்பாடு இதில் போய் விழுந்துடும். நம்பர் 1. அது மட்டும் இல்லை, நீங்கள் ருசித்து சாப்பிட்டா தான் என்ன பண்ணும், எச்சில் நிறையா சுரக்கும், உமிழ் நீர் சுரக்கும். சரியா? டேஸ்ட்டாக சாப்பிட்லன்னா ஒழுங்காக சுரக்காது, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாது. சரியா? அதனால் சாப்பாட்டை ருசித்து சாப்பிடணும், நல்லா மென்று, அதை நொறுக்க தின்னுன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ நீங்கள் அப்படியே முழுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதால் எவ்வளோ இந்த இதால் உடைக்க முடியுதோ, இவ்வளோ பெரிய அரிசி அப்படியே உடையவே உடையாது, அப்படியே போயிடும். அப்புறம் அந்த நொதிகள்லாம் எவ்வளோ சின்னதாக உடைக்க முடியுதோ ஓரளவுக்கு உடைச்சிடும். இப்போ இவ்வளோ பெரிய அரிசி
சின்ன சின்னதாக மைனூட்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே நம்ம உடம்பு உள்ளே உறிஞ்சிக்கும். சரியா? சின்னதாக உடைக்கலை, இவ்வளோ பெரிய அரிசியாக போச்சுனாக்கா நம்ம உடம்பு உறிஞ்சிக்காது, பெருங்குடலுக்கு போயிடும். அங்கே உள்ள பாக்டீரியா தான் சாப்பிடுவாங்க, அது நம்ம உடம்புல ஒட்டாது. சரியா? ரைட். அதனால் மென்று சாப்பிட்ணும், ருசித்து சாப்பிட்ணும். இப்போ பார்த்தாக்கா ஹோட்டல் கடையில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டே திங்கிறான், அது எப்படி தான் ஜீரணம் ஆகும்னு தெரில. எபிக்லாட்டிஸ். சரி, அந்த மூணு தானே அது எபிக்லாட்டிஸ். நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் நுண் காற்று பைகள், ஆலியோலைகள். பார்த்துருப்போம், சின்னதாக இருக்கும் அப்படின்னு. அன்றைக்கி பார்த்தோமா, ரவுண்டாக இருக்கும். இங்கே தான் வாயு பரிமாற்றம் நடக்கும். என்ன வாயு பரிமாற்றம் நடக்கும்? என்ன வாயுக்கள் பரிமாறும்? வெளியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளே எழுதுக்கும், உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் அனுப்பிடும். மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் 300 மில்லியன் நுண் காற்று பையில் இருக்காமா. அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம். அப்படியேப்பா 8 பக்கம் வந்துட்டோமா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படி தானே சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரத்தத்தோட வேலை என்ன? எல்லா இடத்துக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், எல்லா செல்லுக்கும். அதேமாதிரி அதுதான் ஃபுட்டுனாலும் ஆக்சிஜன் தான். நம்ம உடம்புக்கு ஃபுட்டு அது ஆக்சிஜனு. சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அதுவும் ஃபுட்டு தான். தண்ணி கழிவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே கொடுத்துடணும். கார்பன் டை ஆக்சைடு எங்கே கொடுக்கும்? லங்ஸுக்கிட்ட கொடுத்துரும். யூரியாவை எங்கே கொடுக்கும்? கிட்னியில் தோலுக்கிட்ட அங்கெல்லாம் கொடுத்துரும். சரியா? இன்னும் வேறு கழிவுகள்லாம் என்ன பண்ணும்? கல்லீரல் வழியாக என்ட்ரை போகும், கல்லீரல் ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் தள்ளி விட்டுரும், பித்த நீரா. சரியா? ரைட். சரி, அதுக்கு நடுவில் ஒரு பம்பு செட் இருக்குது, மோட்டார் இருக்குது. அந்த மோட்டர் தான் யார்? ஹார்ட்டு. சுருங்கி விரியும். அப்போ தள்ளிட்டு எங்கே போகும்? மூளையெல்லாம், தலையெல்லாம் ஹார்ட்டுக்கு மேலே தானே இருக்குது. காலுக்கு கூட ரத்தம் சீக்கிரம் ஓடிடும், ஆனால் மூளைக்கு போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? எப்படி மோட்டர் வச்சு மேலே தண்ணி ஏற்றுறீங்க, டேங்க்கு, அது மாதிரி தண்ணி அந்த பிளட்டை அனுப்பி விடணும். அதை அனுப்புறதுக்காக என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு நம்ம உடலில் உருவான உறுப்பு அதுதான், இதயமாக தான் இருக்கும். சுருங்கி அப்போ சுருங்கி விரிய ஆரம்பிச்சது. நம்ம சாப்பிட்ற வரைக்கும் என்ன ஆகுது? சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பற்றிலாம் பார்த்துருப்போம். ரைட். இந்த மனித இதயத்தை சுற்றி இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு கவர் இருக்குது, ஜவ்வு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக. அந்த ஜவ்வுக்கு பேர் என்னது? பெரிகார்டியம். மெம்பரேன், ஜவ்வு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நாடி துடிப்பு கையை வச்சு பார்த்தா தெரியும்ல. நாடி துடிப்புனா அது இல்லை, ஹார்ட்டில் வைக்கிறது இல்லை, அது ஹார்ட் பீட்டு. கையில் வச்சு பார்ப்பாங்க அங்கே, அந்த பாயிண்ட் 72லேருந்து 80 உள்ளே இருக்கும். இசிஜி வச்சு செக் பண்ணுவாங்க. இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது சிரை. சரியா? இங்கிலீஷில் நம்ம ஆர்டரி. ஆர்டரி. சரியா? இதயத்திலேருந்து ரத்தத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் தமனி. இங்கிலீஷில் வெயின்ஸ். ஆர்டரி, வெயின்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. இதில் நுரையீரல் சிரை, நுரையீரல் தமனி. இது பாருங்க, இது ஹார்ட்டு, அச்சே போட்டுக்கலாம். இது நுரையீரல், லங்ஸு எல் வச்சுக்கோங்க. ஹார்ட்டில் இருந்து நுரையீரல் சிரை இருக்கு இல்லையா, அவர் போவார். ஹார்ட்டில் இருந்து நுரையீரலுக்கு, அதுக்கு பேர் என்னது?
நுரையீரல் சிரை அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரலுக்கு போனாக்கா அதில் என்ன அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா? கார்பன் டை ஆக்சைடு. புரிஞ்சுதா? அங்கே வந்து லங்ஸில் என்ன ஆகும்? நுரையீரல் சிறையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அவர் வெளியில் எடுத்துக்குவார். எடுத்துகிட்டு இப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். இப்படி இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளிட்டு ஆக்சிஜன் எடுத்து கொடுத்துருவார். அவ்வளோதான். நுரையீரல்லேருந்து வரதுனால இதுக்கு பேர் என்னது? நுரையீரல் தமனி. இங்கிலீஷில் என்னம்மா? வெயின். ஓகே. பல்மொனரியா? பல்மொனரி ஆர்ட் வெயின். சரி, ரைட், விடுங்க. தமிழில் புரிஞ்சுக்கங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பாருங்கள், நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க, கன்ஃபியூஷன் ஆவீங்க. அப்போ நுரையீரல் சிறையில் வந்துட்டு எது அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். நுரையீரல் தமனியில் அங்கே ஒரு என்ன இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் கவனிங்க. இப்போ ஹார்ட்லேருந்து மற்ற எல்லாத்துக்கும் பிளட்டு போகும். சிறையிலேருந்து தான் போகும். சிறை தான் மற்ற இது வந்து சிறை. ரைட், தப்பு பண்ணிட்டோமா? ரைட், அதை மட்டும் மாற்றிக்கங்க. இங்கே மாற்றணும், பேரை மாற்றிக்கங்க. நுரையீரல் தமனி. வெளியில் எடுத்துகிட்டு போகிறவர் தமனி தானே, உள்ளே எடுத்துகிட்டு வரவர் சிறை. மாற்றி சொல்லிட்டேன். அப்போது ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புக்கும் என்ன பண்ணுறாரு? சிறை தானே. சிறை. எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போக சிறை. அப்போ எல்லா உறுப்புக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதான் தப்பு தப்பு தப்பு. அதான் நான் சொல்லிட்டேன். எல்லா உறுப்புக்கும் ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அதுக்கு பேர் சிறை. அது நுரையீரலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, மூலகையில் எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி. அதேமாரி இல்லைம்மா, சரி, ரைட்டு, ஒரே நிமிஷம் இருங்க. இதயத்திலேருந்து ரத்தத்தை வெளியே எடுத்து செல்வதா? ரைட், ஓகே. மாற்றி சொல்லிட்டேன். கவனிங்க, ஒரே இதுதான். ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு தமனி. ஓகேவா? அதே மாதிரி இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது வந்து சிறை. அவ்வளோதான். இதில் எங்கே கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, தமனி. அது தமனி. சரி, இங்கே பாருங்கள். இப்போ இது ஒரு சைக்கிள் முடிச்சுக்கங்களேன். இப்போது ஹார்ட்லேருந்து நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலோட வேலை என்ன? கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வெளியில் விடணும். அப்போ இதில் ஹார்ட்லேருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய நுரையீரல் தமனி இருக்கு இல்லையா, அதில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். நுரையீரல்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். நுரையீரலோட வேலை என்ன? கார்பன் டை ஆக்சைடு எடுத்து விட்டுட்டு ஆக்சிஜனும் உள்ளே கொடுக்கும். அப்போ நுரையீரலேருந்து வரக்கூடிய இந்த நுரையீரல் சிறையில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். உள்ளே வந்துருச்சு, திரும்ப வெளியில் போகுது. எல்லா உறுப்புக்கும் போகும். ஹார்ட்டுக்கு வந்துருச்சு, எல்லா உறுப்புக்கு. எது வழியாக போகும்? தமனி வழியாக போகும். தமனியில் என்ன அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். மூளையாக இருக்கட்டும், கால் பாதமாக இருக்கட்டும், நகமாக இருக்கட்டும், எல்லாமே. நகத்துக்கிட்ட நகை, கண் எல்லாமே. அப்போது இந்த தமனியில் என்ன இருக்கும்? அதிகமாக ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அந்த பார்ட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வருது. ரிட்டன் வந்து அதுக்கு பேர் என்னது? சிறை. சிறையில் என்னவாக இருக்கும்? என்ன அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே இங்கே என்ன கன்ஃபியூஷன்? நல்லா கவனிங்க. தமனியில் O2 அதிகமாக இருக்கும், சிறையில் CO2 அதிகமாக இருக்கும். பட் இங்கே மட்டும் மாற்றம். நுரையீரல் தமனியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும், நுரையீரல் சிறையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அப்படியே உள்டா. ஓகேவா அஜய்?
கிளியரா? ரைட், அதான் அங்கே போட்டிருக்கு. இதயத்தில் 4 அறை இருக்கும். ஏன் சார் 4 அறை? அங்கே பாருங்க 2 அறை இருக்கும். இது வழியாக உள்ளே என்ட்ராகும், ரைட் சைடில் என்ட்ராகும் ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்து 2வது இங்கே என்ட்ராகும். ரைட். இங்கே ஒரு வால்வு இருக்கும். அப்புறம் இது ஓப்பன் ஆனவுடனே இங்கே போயிடுது. அப்புறம் சுருங்கும் பொழுது இங்கேருந்து என்ன பண்ணும்? பிளட்டு வெளியில் வரும். சரியா? ரைட். சுருங்கும் பொழுது இங்கேருந்து பிளட்டு இப்படி வெளியில் வரும். அதே மாதிரி நுரையீரலேருந்து வருது இல்லையா, அது லெஃப்ட் சைடில் இறங்கும். இப்படி லெஃப்ட் சைடில் இறங்கும். நுரையீரலேருந்து வர்றது ஃபஸ்ட்டு இங்கே இறங்கும், அப்புறம் கீழே போயிடும். இங்கே ஒரு வால்வு இருக்கும். அப்புறம் சுருங்கும் பொழுது என்ன ஆகும்? இங்கேருந்து வெளியில் போகும், எல்லா உறுப்புக்கும் போகும். அதான். அடுத்தது தமனி சிரை கடத்தும் பொருள். நுரையீரல் தமனியை இங்கே தப்பாக போட்டிருக்கா? நுரையீரல் தமனியில் கார்பன் டை ஆக்சைடு, நார்மல் தமனியில் O2. சரியாக போச்சு. எது அதிகமாக இருக்குது? கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. நுரையீரல் சிறையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், நார்மல் சிறையில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். நுரையீரலை தாங்குவது அன்றைக்கே பார்த்துருப்போம். ஒரு பையமாக இருக்குன்னு பார்த்தோமா, எம் வடிவத்தில். உதரவிதானம். நுரையீரலில் உள்ள நுண் காற்றுப்பைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில். ஆலியோலை. ஆலியோலை தானே? ஆலியோலை. ஒரு மனித மூளையில் 10 மில்லியனுக்கு அதிகமான தகவல் சேமிக்கும் தன்மை இருக்காமா. 10 மில்லியன். ஒரு மனித மூளை சேமித்து வைக்குமா. விட்டமின் டி யார் உற்பத்தி பண்ணுவாங்க நம்ம உடம்புல? தோல். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உற்பத்தி ஆகாது. எங்கே போகணும்? வெயிலுக்கு போகணும். வெயிலில் போனால் யார் அதை உற்பத்தி பண்ணுவாப்பா? சன்லைட்டு தான். யார் அதில் இருக்க? யார்? யூவி ரேஸ். புற ஊதா, அதாவது குறை அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர்கள் விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அது அதிக அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர் வந்துட்டு என்ன ஆகும்? கேன்சர் உண்டாகும். அதை யார் பிடிச்சிக்கிறா? ஓசோன். வெரி குட். நம்ம உடம்புலேயே எங்கே தண்ணி அதிகமாக இருக்குனாக்கா, மூளையினுடைய சாம்பல் நிறப்பகுதியாமா. 85% தண்ணி இருக்காமா. நமது உடலில் சராசரி தண்ணி 70%. தண்ணி தான் முக்கியம். 4 ஒன்றுக்கு சராசரியாக அவ்வளோ குடிக்கணும். சரியா? ரைட். ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். டெங்கு காய்ச்சல் யாருனால சார் வருது அப்படின்னா, டென் 1 and 2 வைரஸ், அதனால தான் வருது. இரத்த தட்டுகளை குறைச்சிரும். டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தத்தில் 3 பேர் இருப்பாங்க. யார் யார்? WBC, RBC, அப்புறம் பிளேட்லெட். இவங்க 3 பேர் தான் செல்கள். பிளேட்லெட், இரத்த தட்டு. மற்றதெல்லாம் உயிரற்றது. பிளாஸ்மாலாம் உயிரற்றது. இந்த பிளாஸ்மா டோட்டலாக குறைஞ்சி போயிடும். சாரி, பிளாஸ்மான்றான். பிளேட்லெட், இரத்த தட்டு. இரத்த தட்டோட வேலை என்னங்க? இப்போ காயம் ஏற்படுது. காயம் என்னென்ன அர்த்தம்? தோலில் ஒரு வெட்டு விழுந்துருச்சு. அப்போ உள்ளேருந்து ரத்தம் கூட கூடன்னு ஒடியாரும். கொஞ்சம் நேரத்தில் அதுவே நின்றும். அப்படி அந்த நிறுத்துறதுக்காக பயன்படக்கூடியதான் யார்? இந்த பிளேட்லெட். ரத்தத்தை காயம் ஏற்படும் பொழுது வெளியேறாமல் தடுக்கும் இந்த பிளேட்லெட். அது குறைச்சிரும். எது? இந்த டெங்கு ஃபீவர். இந்த வைரஸ் உள்ள போச்சுன்னா அவங்கள சாப்பிட்ருவார் எல்லாத்தையும். அடுத்தது இந்த வைரஸை பரப்புறவர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்பணும்ல, அவர் யார்? ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற கொசு. பகலில் இருக்கும் அந்த கொசு. பகலில் நெய்யும். அப்புறம் புலன்கள், ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷனை உள்ளே வாங்கிறது. அதில் முக்கியமான ஆள் யார்? கண். 5 புலன் இருக்கா? எது? கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. இந்த 5 சென்சரி ஆர்கனில் கண் மூலயமா மட்டும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம மூளைக்கு போகுது? 80% போகுது.
மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க, இரவு குருட்டுத்தன்மை. இப்போ எவ்வளவோ யாருக்கும் எனக்கு தெரிஞ்சில்ல, வயசானவங்களுக்கு வேணால் இருக்கலாம். அது வரதுக்கு காரணம் விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின் ஏ எதில் அதிகமாக இருக்குது? பப்பாளி, கேரட்டு, அதெல்லாம். மீனில் எல்லாமே இருக்கும். காச நோய்க்கான பாக்டீரியா. காச நோய்னா என்ன? லங்ஸில் உள்ளே போய் இந்த பாக்டீரியா உட்காந்துக்கும். சரியா? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த பாக்டீரியா உள்ளே போய் உட்காந்துக்கும். உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அவங்கள வெளியில் அனுப்புறதுக்காக என்ன பண்ணுவார்? சளி உள்ளே கோர்த்துக்கும். உள்ளே உள்ள செல்லெல்லாம் சாகடிச்சிருவார். யார்? இந்த பாக்டீரியா. ரைட். டிபி, அதான் காச நோயோட இன்னொரு பேர் தானே அது, டியூபர்குலோசிஸ். அதுக்கான மருந்து பிசிஜி தடுப்பூசி. தொடர்ந்து இது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுன்னா இது கொடுப்பாங்க, டிடிடி. ரெண்டும். காலரா. காலராவுக்கு காரணம் யார்? பாக்டீரியா விப்ரியோ காலரா. விப்ரியோ காலரா. காலரா பரவுறதுக்கான காரணம் தண்ணி, அசுத்தமான நீர், உணவு. அசுத்தமான நீர் எல்லாமே கேள்வி கேட்பாங்க. டைஃபாய்டு, அது ஒரு காய்ச்சல் தான், அதுக்கு பாக்டீரியா தான் காரணம். சால்மோனெல்லே டைஃபி அப்படின்ற பாக்டீரியா. மஞ்சள் காமாலைக்கான வைரஸ் ஏபிசிடி ஹெப்படைட்டிஸ். மஞ்சள் காமாலை 4 வகை இருக்குது அதில். அது மாதிரி தட்டம்மை, அம்மை நோயின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கானது. வாரிசல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் தான் காரணம். சின்னம்மை, அதுவும் வைரஸ் தான். வரிசல்லா, இது மட்டும் செக் பண்ணணும். செக் பண்ணி சொல்கிறேன் இது மட்டும். வெறி நாய் கடிக்கு காரணம் ரேபீஸ் வைரஸ். அந்த பல்லுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த பல்லில் இந்த ரேபீஸ்ன்ற வைரஸ் இருக்கும். நாய் மட்டும் கிடையாது, பூனை, விலங்குகள் எல்லாத்துலேயும் அது உள்ளே போயிடும் கடிக்கும் பொழுது, புண் வழியாக. அதுதான் நமக்கு பிரச்சனை. நாய், முயல், குரங்கு, பூனை, இது எது கடித்தாலும் நமக்கு பிரச்சனை. கடிச்சதுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அப்புறம் ஊசி போட போங்க. சரியா? ரைட். அது தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் மூலிமா உள்ளே போகிறது, நமக்கு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகாமல் பண்ணுறது. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய வைரஸ் என்ன ஆகும்? அப்படியே பரவி உங்களுக்கு வருது. என்கிட்ட உள்ள பாக்டீரியா பரவி உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றும் நோய். நான் கம்யூனிகபிள் டிசீஸ், எனக்கு இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு பரவாது. இதோட என்னோடய ஹேபிட்னால் வந்தது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? நான் கம்யூனிகபிள். அல்லது ஏதாவது பத்தலை உடம்புக்கு, சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல, அதனால் வரது தான் இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். என்சிடி இதுதான் நிறையா இருக்குது இப்போது அதிகமாக. லூக்கோடெர்மா என்ற நோய் தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் மெலனைன் நிறைவு குறைபாடால் ஏற்படும். தொழு நோயின்னு சொல்கிறாங்கல்ல, அது அது என்ன குறைபாடுனால? மெலனைன் குறைபாடுனால. உணவு பற்றாக்குறையால் வரும் நோய்க்கு எடுத்துக்காட்டு இரத்த சோகை, மாலைக்கண் நோய், இதெல்லாம் உணவு பற்றாக்குறை. இரத்த சோகை எதனால் வரும்? மணிகண்ட பாரதி, இரத்த சோகை நோய் எதனால் வருது? இரும்புச்சத்து குறைபாடுனால, ஃபெரஸ் கம்மியாக இருந்ததுன்னா வரும். மாலைக்கண் நோய் எதனால் வருதுன்னு பார்த்தோம்? விட்டமின் ஏ குறைபாடுனால. இப்போ தான் பார்த்தோம். அங்கேயே கீழே இருக்கு, அதை படித்தா சொல்லியிருக்கலாம். இரத்த சோகைனால் இந்த நோயெல்லாம் வருமா? கொக்கி புழு, நாள்பற்ற வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் உருவாகுமா? வயிற்றுக்கடுப்பு, இதெல்லாம் உருவாகுமா? பால் ஊட்டும் பொழுது பால் உற்பத்தி செய்ய தூண்டக்கூடிய ஹார்மோன் ப்ரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக். அம்மாவுக்கு பால்
அதேமாதிரி பால் மார்பகங்களிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமான ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன். சரியா? ரைட். மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி காலம் 28 நாள். கர்ப்பகாலம் 10 மாதம்லாம் கிடையாது, 280 நாள். அது என்ன சார் மாதவிடாய் சுழற்சி காலம் அப்படின்னா? அதான் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் அந்த கருமுட்டை உருவாகும். இன்றைக்கி உருவாயிருச்சு, அதான் முதல் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கும் ஒரு 15 நாள் அதோட ஆயுசு. அப்புறம் 15 நாளைக்கு மேலே அது வீக் ஆயிரும், இறந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த கருமுட்டை உருவாகும் பொழுது என்ன ஆகுனாக்கா, குழந்தை ஒரு வேளை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பையில் ஒரு பஞ்சு மெத்தை மாதிரி ஒரு மெத்தை உருவாகும். ஏன்னா குழந்தை உருவானா சேஃபாக அந்த பஞ்சு மெத்தை இல்லை, அங்கே தான் நம்மளாம் வளர்ந்து வந்தோம், வெளியில் உருவாயிடும். ஒரு வேளை விந்து கிடச்சி இது புது செல்லு ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அது இங்கே வந்து உட்காந்து ஒட்டிக்குங்க. ஒட்டி ஒரு செல்லு பல செல்லாக மாறி குழந்தையாக மாறி கர்ப்பகாலம் வந்துடும். ஒரு வேளை அது நடக்கலை அப்படின்னாக்கா இந்த முட்டையை வெளியில் தள்ளிடும். முட்டை அவ்வளோதான், செத்து போச்சு, வெளியில் தள்ளிடும். அப்போ தள்ளும் பொழுது இந்த பஞ்சு மெத்தை ரெடி ஆகிருந்ததில்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணும், திரும்ப புது பஞ்சு மெத்தை ரெடி பண்ணும் குழந்தைக்கு. இந்த க்ளீனாகி வெளியில் வரதானே அது. அப்போ வரும்பொழுது என்ன ஆகும்? ப்ளீடிங் ஆகும். ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா வயிறு வலிக்காது, வீக்காக இருந்தீங்க அப்படின்னாக்கா அது அப்படியே பிச்சுக்கிட்டு வருது இல்லை தோல், அப்போ வயிறு வலி பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒழுங்காக சாப்பிட்ணும். சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த வலி அவ்வளோவா இருக்காது. அவ்வளோதான். இதுதான் ஒரு சின்ன ப்ராசஸ். இது கேட்டால் தீட்டு கீட்டு இங்கே வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பூஜை அறைக்குள்ளே வரக்கூடாது. அது பரவாயில்ல, கிராமத்துலலாம் போய் பாருங்கள், வெளியில் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, இங்கே படுக்க வச்சுருவாங்க. இது பூ பறிக்கக்கூடாது, செடி கருகி போயிடும், மாமரத்துக்கிட்ட போகாத, தென்னை மரத்துக்கிட்ட போகாத. அட மண்ணாங்கட்டியா நீ! எல்லோரும் எங்கே? எல்லோரும் இங்கே தான் உருவாகி வந்தோம். அப்போ இவனு தானே தீட்டு, ஆமாவா இல்லையா? அந்த மெத்தை அதான். அப்போ திரும்ப என்ன ஆயிரும்? இந்த சைக்கிள் முடியறதுக்கு இந்த 28 நாள் கரு உருவாகி இந்த ப்ராசஸ்லாம் முடியுது. திரும்ப ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது முடிஞ்சவொடனே ஓவலேஷன் பீரியட், திரும்ப அதில் ஃபஸ்ட் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 28 நாள். இந்த சைக்கிள் முடிகிறதுக்கு 28 நாள். இது மாதிரி ஒரு 40 வயசு வரைக்கும் கருமுட்டை உருவாகும் நார்மலாக. சரியா? ரைட். கரு உண்டாயிருச்சு. சரியா? கரு எப்போ உருவாகும்? அந்த விந்து கிடச்சி அதில் ஒவ்வொரு செட்டு 23 குரோமோசோம், கருமுட்டையில் 23 குரோமோசோம், 2 சேர்ந்து புது செல்லு ஃபார்ம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து எத்தனை நாள்? சராசரியாக 280 நாள், எக்ஸாக்டாலாம் கிடையாது. ஒரு சிலர் 10 நாள் அதிகமாகலாம், ஒரு சிலர் முன்னாடியே குழந்தை பிறக்கலாம். அதுதான் இது. எலும்பு உடையும் நோய் ஆஸ்டியோபோரோசிஸ். போரோனா ஓட்டன்னு அர்த்தம். எலும்பு உடைதல் நோய் ஏன் சார் வரும்? கால்சியம் கம்மியாக இருந்தால் வரும். கால்சியம் கம்மியாக இருந்தால் வரும். அதே மாதிரி விட்டமின் டி பற்றாக்குறை, அதனால் வரும். அதனால் நல்லா சாப்பிட்ணும். தைராய்டு சுரப்பு நோய். தைராய்டுங்கிறது அது ஒரு கிளாண்டு இங்கே இருக்கும். தைராய்டுங்கிறது அதில் அயோடின் பற்றாக்குறையினால் என்ன ஆகுது? அந்த தைராய்டு சுரக்கிறது வந்து கம்மியாகிடுது. அதனால் என்ன ஆயிரும்? இங்கே கழுத்துக்கிட்ட என்ன ஆயிரும்? முன்கழுத்து கலலை அந்த நோய் வரும். அதை தடுக்கிறதுக்கு அயோடின் அப்படிங்கிற அந்த இதை பயன்படுத்துவாங்க. உப்பில் கலந்து கொடுக்குறாங்களா? ஆனால் டெய்லியெலாம் சாப்பிடக்கூடாது, டெய்லியும் சாப்பிட வச்சுட்டானுங்க. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள தனிமம் எது? இரும்பு. இப்போ தான் பார்த்தோம். ஹீமோக்ளோபின் சகப்பாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். இந்த இரும்பு கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்? அனீமிக், இரத்த சோகை நோய் வந்துடும். ஏன்? ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஆக்சிஜன் இருந்தால் தான் என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்டோம்னா கார்போஹைட்ரேட் உடஞ்சி ஹீட்டு கிடைக்கும். கரெக்டா? கார்போஹைட்ரேட் உடஞ்சி ஹீட்டு கிடைக்கும். அப்போ ஆக்சிஜன் சப்ளை இல்லை, ஏன்னா இரும்பு இல்லை, ஆக்சிஜன் சப்ளை இல்லை. எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் என்ன ஆகாது? கார்போஹைட்ரேட் உடையாது. அப்போ எப்படி இருப்பான் ஆள்? எப்போ பார்த்தா நோஞ்சா மாதிரியே இருப்பான். அப்படியே சுறுசுறுப்பாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி எப்படி கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் உடைஞ்சா தான் கிடைக்கும். நோஞ்சானா ஒல்லியாக இருக்கிறது இல்லை, அப்படி இன்ஆக்டிவாக இருப்பான்.
நீங்களாம் சிரித்து முடித்தோன்னா அவன் சிரிக்க ஆரம்பிப்பான். அதுவும் லைட்டாக தான் சிரிப்பான். முடியாது அவனால். ஏன்? இரும்பு பற்றாக்குறை. அப்போது ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா நான் பசியும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி மனித உடலில் நீளமான செல் நியூரான். நியூரான் எதோட செல்லு? நரம்பு செல். வெரி குட். நரம்பு செல்லோட நீளம் 100 மைக்ரோமீட்டர். ஆமாம், 100 மைக்ரோமீட்டர். நரம்பு மண்டலத்தின் துணை செல்கள் நியூரோகிளியா அல்லது கிளியல் செல்கள். துணை செல் இருக்காம நரம்பு மண்டலத்துக்கு. நியூரோகிளியா, கிளியல்கள். நரம்பு செல்லின் 3 பகுதி: சைட்டான், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான். 3 பார்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். தலை மாதிரி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று வரும், இங்கே ஒன்று இப்படி இருக்கும். தலையிலேருந்து ஒன்று இப்படி போகும். எப்படி? நரம்போட வேலை என்ன? இன்ஃபர்மேஷனை மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படி சார் கடத்துகிறாங்க அப்படின்னா, நரம்புணர்வு கடத்திகள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள். நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. சரியா? அந்த வேதிப்பொருள் வழியாக தானே அது இன்ஃபர்மேஷன்லாம் கடத்தப்படுது. இதில் நரம்பு செல்கள்ன்றாங்க. அதே மாதிரி வளரக்கூடிய கரு இருக்குல்லையே அம்மாவோட வயிற்றில், அப்போ வந்துட்டு ஒரு முனை நியூரான் இருக்குமா. அந்த நரம்பு செல் வந்து ஒரு முனை நியூரான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை விட்டுருங்க. கண்ணின் விழித்திரையில் காணப்படும் நியூரான்கள் 2 முறை நியூரானாமா. விழித்திரை இருக்கு இல்லையா, கண் பின்னாடி இந்த ஒளி உள்ள ஊடுருவி இங்கே போய் போடும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தோம். அதில் 2 முனை நியூரான் இருக்காமா. பெருமூளை இருக்கு இல்லையா, புறணியில் பெருமூளையில், அங்கே இருக்கக்கூடிய நியூரான் வந்து பலமுனை நியூரானாமா. பலமுனைனா இங்கே 4 பக்கம் இப்படி இப்படி போகும். 2னாக்கா இதான் தலைனா 2 பக்கம் இருக்கும். சிங்கிள்னா 1. அதுதான். அப்போ கருவில் ஒரு முனை நியூரான். கண் விழித்திரையில் 2 முனை. பெருமூளை புறணியில் பலமுனை நியூரான். ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு துண்டுகளை ஒரு வினாடியில் கடத்துமா. அப்படியே அப்போ ஒரு செகண்டில் 1000 இன்ஃபர்மேஷன் அது வழியாக கடந்து போயிருமா. மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ். எது சேர்ந்தது சார்? மூளையும் தண்டுவடம். தண்டுவடம் தெரியல, தலையில் மூளை, முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகெலும்புக்குள்ளே இருக்கும், அதான் தண்டுவடம். முதுகெலும்பு இப்படி ஓட்டையாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். நம்ம கை காலிலேருந்து போகக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் இந்த தண்டுவடத்துக்கு போய் தான் மூளைக்கு போகும். அதேமாதிரி மூளையிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் கை காலுக்கு தண்டுவடத்து வழியாக தான் எல்லா இடத்துக்கும் போகும். தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோனேட்டர் நர்வஸ் சிஸ்டமா. பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்பு அதுவே எல்லா வேலையும் செஞ்சுக்கும். தானியங்கு ஆட்டோமேட்டர். அடுத்தது மெனிஞ்சைடிஸ் அப்படின்ற நோயாமா. மூளை உரையை வந்து வீக்கம் அடைஞ்சிடுமா. இதுக்கு காரணம் வைரஸ், பாக்டீரியா. அது ஒரு நோய், மெனிஞ்சைடிஸ் நோய். மூளை, அதாவது மூளைக்கு மேலே ஒரு கவர் இருக்கும், அந்த கவர் வந்து வீக்கம் அடைஞ்சிடும், அதான் காரணம். பெருமூளையின் முக்கியமான பணி சிந்தித்தல், நுண்ணறிவு. நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். இவர் தான் அந்த வேலையை செய்வார். விழிப்புணர்வு, நினைவுத்திறன், கற்பனை திறன் எல்லாமே அவர் தான். காரணகாரியம் அறிதல், ஏன் என்னென்னு மன உறுதி, இது எல்லாத்தையும் பெருமூளை தான் தீர்மானிக்கிறது. மூளையின் முக்கியமான கடத்து மையமா தலாமஸ். கடத்து மையம்னா இல்லை மூளை தண்டுவடை சொன்னால இந்த இடத்துல இருக்கும் தலாமஸ். ஹைப்போ தலாமஸ், தலாமஸுக்கு கீழே இருக்கும், அதான் ஹைப்போ தலாமஸ். இவரோட வேலை பசி, தூக்கம், தாகம், வியர்வை, பாலுறவு வழக்கிளர்ச்சி, கோபம், பயம், இரத்த அழுத்தம், உடல் நீர் சமநிலை, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் இவர் தான். அதே மாதிரி உடலோட வெப்பநிலை என்ன பண்ணுது? ஒழுங்குபடுத்துது. யார்? ஹைப்போ தலாமஸ். மூளை கீழே இந்த இடத்துல இருக்கும், அதனால் ஹைப்போனா உள்ள அப்படின்னு அர்த்தம். பார்வை, கேட்டல், இது ரெண்டையும் கட்டுப்படுத்துகிறவர் யார்? நடுமூளை. அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துது.
அனிச்சை, அனிச்சைனா நான் வாலண்டரி, சரியா? இச்சை நான் விரும்பினா நடந்ததா இச்சை. அனிச்சைனா அதுவாக செஞ்சுக்கும். பார்வை, இப்போ ஒளி அதிகமாக வருது, அதுவே என்ன பண்ணும், சுருக்கிக்கும். நம்மளாம் சுருக்க தேவையில்ல. அந்த மாதிரி அதேமாதிரி கேட்குறது, அதெல்லாம் நம்ம சொல்லிய காது கேட்குது, அதுவே வந்து விழுகுது. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவர் யார்? நடுமூளை. பின்மூளையின் பகுதி, பின்மூளையில் 3 பகுதி இருக்காம, சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம். பின்மூளையில் சிறுமூளை என்ன சார் வேலை செய்கிறாங்க? பணி, தசை இயக்கங்களை கட்டுப்படுத்துதல், ஓடுறது ஒடியாரதெல்லாம் இருக்குல்ல. அது மனித மூளையில் 60% கொழுப்பு இருக்காமா. நம்ம தானே மூளைக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? ஆட்டு மூளை வளன்னு இருக்கும், கொழுப்பு தான் காரணம். பான்ஸ்னா இணைப்புன்னு அர்த்தமா. பான்ஸோட வேலை சுவாசம், உறக்க சுழற்சி. உறக்க சுழற்சி, சுவாசம். இப்போ ஆக்சிஜன் பத்தலை என்ன ஆகும்? கொட்டாய் வருதா? அதெல்லாம் அவர் தான் பண்ணுறது. தூக்கம் வர வைக்கிறது, போய் தூங்குடா, அவர் தான் காரணம். ரைட். நீங்களே தூங்காட்டி என்ன பண்ணிடும்? அது தூங்க வச்சிரும் உங்களை, ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. இதய துடைப்பை கட்டுப்படுத்தும் மையம் சுவாச மையம். இதய துடைப்பை கட்டுப்படுத்தும் எது? முகுளம். 2 வந்திருக்கா, 1 மட்டும் போதும். முகுளம். உமிழ் நீர் சுரப்பது, வாந்தி எடுக்கிறது, இதுக்கும் காரணம் யார்? முகுளம் தான் காரணம். மூளையும் தண்டுவடமும் மேலே கவரு 3 வகையான ஜவ்வு இருக்காமா, 3 லேயர். மூளையில் ஏற்படும் மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி தான் அது EEG, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், என்செஃபலோகிராம். EEG. ECG இல்லை, அது வேற, இது EEG. அதே மாதிரி தண்டுவடத்தில் சாம்பல் நிறப்பகுதி H வடிவத்தில் இருக்குமாமா. அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. மூளை, இப்போ மூளையை பார்த்துட்டு வந்தாச்சு. மூளையில் யார் யார் இருக்காங்க? பெருமூளை, சிறுமூளை. சிறுமூளையில் 3 இருந்தது. ஒவ்வொருத்தவங்களுடைய பாட்டை அவங்க எதெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது தண்டுவடம். மூளை கீழே தண்டுவடம், எலும்புக்குள்ளே இருக்கும், அது வெளியில் இருக்காது. பணிகள், அதிர்வுகளிலிருந்து மூளையை பாதுகாக்குதாமா. ஊட்டச்சத்துக்களை மூளைக்கு இதுதான், இது வழியாக தான் சப்ளை ஆகுது எல்லாமே. அதேமாதிரி மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து வெளியில் அனுப்புறது ஒரு தான். நிலையான அழுத்தம், மூளை பெட்டகருக்குள்ளே அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே ப்ராப்பரான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது. அதேமாதிரி இமைகளை மூடுதல், தும்பல், இருமல், கொட்டாய் விடுதல், இதெல்லாம் வந்து அடிப்படையான அனிச்சை செயல். அதுவாக நடந்துக்கும். கொட்டாய் விடுறதால அதுவே தானே செய்யுது. தும்மல் எப்போ வரும்? தேவையில்லாத பார்ட்டிகள் உள்ளே போயிடுச்சு தெரியும், தும்முனா வெளியில் வரும், அதுவே தும்பிடும். இதெல்லாம் வந்து அடிப்படையான அனிச்சை செயல், நான் வாலண்டியர். ஹார்மோனியத்தில் வாசித்தல், கற்றல் மூலம் பிறப்பித்த அனிச்சை செயல் அல்லது பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல். அவன் எங்கேயே பார்த்துட்டு இருப்பான், அங்கே வாசிச்சிட்டே இருப்பான். இவன் சொல்ல மாட்டான், அதுவே வாசிக்கும், விரல் வாசிக்கும். எப்படின்னாக்கா ப்ராக்டிஸு. நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்ல, அதை கூட வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுறப்ப யாராவது குறுக்க வந்தால் நீங்கள் சொன்னால் தான் பிரேக் பிடிப்பீங்க, நீங்கள் சொல்லணும், சரியா? அதே ரொம்ப நாள் ஓட்டியாச்சு, திடீர்னு உனக்கு ஒருத்தன் குறுக்க வரான், டக்குன்னு நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, அதுவே செஞ்சுக்கும். அதான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது. எல்லாமே எந்த விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ், அதுவாக செஞ்சுக்கும். அதுக்கு பேர் என்னது? கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது பெறப்பட்ட. அது மாதிரி தான் கிரிக்கெட் விளாட்றானா அவ்வளோ ஸ்பீடாக போடுவான், கரெக்டாக அடிச்சிடுவான். ஆனால் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான், போலிங் போட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த டைமில் க்ரௌடு இருக்கா, அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த ப்ரெஷர், டீம் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அடிச்சிடுவான். எப்படி? ப்ராக்டிஸ். நார்மலாக இருக்கிறப்ப அதுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது நீங்கள் சொல்லாதப்போ கூட என்ன பண்ணிடும், அது வேலையை செஞ்சிடும். பெரும்பாலான அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறவர் யார்? தண்டுவடம் தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கபால நரம்புகளை மூளை நரம்புகள்.
கபால நரம்புனா தெரியுமா? மூளை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டை ஓடு இருக்குல்ல, மூளையிலேருந்து மூளைக்கு உள்ள மண்டையை சுற்றியில் இருக்குல்ல நரம்புகள், அதானது கண்ணுக்கு காதுக்கெலாம் வருதில்ல, அதெல்லாம் கபால நரம்புகள். மனித மூளை நரம்புகள் மொத்தம் 12 இணை நரம்புகள் போகுதாமா. இப்போ 2 கண்ணுக்கு 2 நரம்பு, 2 காதுக்கு, அது மாதிரி 12 இருக்காமா. தண்டுவட நரம்புகள், தண்டுவடத்துலேருந்து எல்லா பக்கமும் போகும் நரம்பு, அது தண்டுவட நரம்புகள். மொத்தம் 21 இணை இருக்காமா, கை கால் எல்லாத்துக்கும், உடல் உறுப்புக்கு. தானியங்கு நரம்பு மண்டலம், உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம்னு சொல்கிறாங்க. அதுவாக வேலை செஞ்சுக்கும் அது. ரைட், ஓகே. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2012. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் செக்ஸுவல் அஃபென்ஸ், அதை வந்து போஸ்கோடைய விரிவாக்கம். எந்த ஆண்டு? 2012. ஆண் குழந்தைங்களுக்கா பெண் குழந்தைங்களுக்கா? 2 பேர்த்துக்குமே. கொஸ்டினா போன எஸ்ஐயில் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. குழந்தை உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு 2005. குழந்தைகளுக்கான அவசர எண் 1098 கேட்பாங்க. அப்புறம் ட்ரக்கெலாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, ட்ரக்கு வந்து மருத்துவத்துக்கு தான் தயாரிக்கிறாங்க அந்த மருந்தெல்லாம். அது என்ன பண்ணுறான், சுகத்துக்காக குடிச்சிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறானுங்க. எது அபீனு, கஞ்சா, கொக்கைன், இதெல்லாமே. அதை தடுக்கிறதுக்கான சர்வதேச நாள். ஏமா சிரிக்கிறீங்க? தெரிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கண்ணா. சரி. அதேமாதிரி போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்து சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1985. புகையிலை எந்த தாவரத்தில் கிடைக்கிது? நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா, இதெல்லாம் புகையிலை தாவரங்களாமா. அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின், அந்த நிக்கோட்டின் தான் அந்த இதை மயக்கத்தை தருது. புகையிலைக்கு ஒருத்தர் அடிமையாகிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு எனும் நிக்கோட்டின். ஆல்கலாய்டு எனும் நிக்கோட்டின். நுரையீரல் புற்றுநோய் புகைப்பிடிப்பதால் உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருள். இந்த பேஜோட நிறுத்திக்கலாம். ரைட். பென்சோஃபைரின் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன், பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் மற்றும் பென்சோஃபைரின் ஹைட்ரோகார்பன், ரெண்டுமே ஹைட்ரோகார்பன் தான். புகைப்பிடிக்கும் பொழுது வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு. அந்த தீங்கானதுன்னு வரணும்னு இப்போ எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க? 1984. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கேடு அப்படின்னு வரும்ல, அது மாதிரி சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. அடுத்தது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. புகையிலை யார் கொண்டு வந்தது? சீனாக்காரன் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியா கொண்டு வந்தது போர்ச்சுகல். இந்தியா கொண்டு வந்தது யார்? சீனாவும் அதே கதை தாங்க. சீனாவும் குளிர் தான், நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. சீனா குளிர் பிரதேசம். ஜாகிரஃபியில் பார்ப்போம். இது முடித்தோடனே ஜாகிரஃபி தான் முடிச்சிடலாம். இந்த வாரத்தில் முடிச்சுட்டு ஜாகிரஃபி எடுக்கலாம். ரைட். புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டால், இதெல்லாம் ஃபேக்ட், அப்படியே பார்த்துக்கோங்க. நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெலிடஸ், நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்னா இது சக்கரை நோய், சுகருங்கிறாங்களே. அது ஏன் சுகர் வருதுன்னு பார்த்தோம். ஏன் சுகர் வருது? இன்சுலின் கம்மியாக சுரந்தா. அதிகமாக சுரந்தாலும் டேஞ்சரு. என்ன ஆயிரும்? லோ சுகர் ஆகி போயிடும். ஆமாம். இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பின் ஹைப்பர் கிளமீசியா, அதான் சுகர் நோய்.
ஹைப்பர் கிளைமீசியா, சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் ஹைப்பர் கிளைமீசியா, அதான் குளுக்கோஸ். டயபெட்டிஸ் மெலிடஸுக்கு இன்னொரு பேர் இது, பார்த்து வச்சுக்கோங்க. நீரிழிவு நோய் ஏற்படும் சராசரி வயது இத்தனை வயசுல தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பிறக்கிற குழந்தைக்கே வந்துடுச்சு சுகரு. சராசரியாக சொல்கிறான் வரும் அப்படி, ஜீன் மூலியமாக. ஆமாம், ஜீனில் வரும், அது 40 வயசில் வரும். இப்போ பிறக்கிற குழந்தையே சுகரோடவே பிறக்குது. என்ன காரணம்? சாப்பாடு. அப்படி எல்லாமே என்னது? ஆமாம். இந்த ஃபேக்ட் மட்டும் முடிச்சு விடலாமா? வேண்டாம், இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். ரைட், போதும். இங்கிலீஷ் மெட்டீரியல் ரெடி பண்ணி தரேன்.